நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம் கொடியேற்ற வைபவத்துடன் துவக்கம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய பிரம்மோற்சவம். பெரிய சேஷ வாகனத்திலும் அம்ச வாகனத்திலும் காட்சி கொடுத்த ஸ்ரீ பத்மாவதி தாயார். ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாத ஆழ்வார் கோவில் மாசி திருவிழா. சுவாமி நம்மாழ்வாருக்கு விமர்சையாக நடைபெற்ற திருத்தேரோட்டம். சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவில் உற்சவம். விமர்சையாக நடைபெற்ற தெப்போற்சவம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி அருகே ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் இருக்கும் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் வருடாந்திர பிரம்மோற்சவம் கொடியேற்ற வைபவத்துடன் துவங்கியது. முன்னதாக நேற்று மாலை ஆலய வளாகத்தில் உற்சவர் ஸ்ரீ விஸ்வக்சேனரை சிறப்பு அலங்காரத்துடன் கேடயத்தில் அமர்த்தி அர்ச்சகர்கள் கலச பிரதிஷ்டையுடன் வேத மந்திரங்கள் ஓதி பூஜைகளை துவக்கினர். சங்கல்பம் செய்து கொண்டதும் கலசாராதனை நடத்தப்பட்டது. பின்னர் மந்திர உச்சாடனங்களோடு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி அங்குரார்ப்பண நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் புற்று மண் சேகரித்ததும் ஸ்ரீ விஸ்வக்சேனருக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து புற்று மண்ணுடன் உற்சவரையும் சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். 4 திக்கிலும் சேனாதிபதிக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. இருகுடை சேவையோடு ஸ்ரீ விஸ்வக்சேனர் ஆலயத்திலிருந்து வெளியே வந்ததும் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. இன்று காலை ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளி இருக்க, கொடிமரத்தில் எழுந்தருளியுள்ள கருட பகவானுக்கு அர்ச்சகர்கள் மந்திரங்களை ஓதியபடி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். திரளான பக்தர்கள், ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள் முன்னிலையில் பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. பின்னர் கருடம் உருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரம் முன்பு வைத்து தூப தீபங்கள் காட்டி வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடிமரத்தில் ஏற்றினர். தொடர்ந்து கொடி கம்பத்திற்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திருமலை திருப்பதி தேவஸ்தான இணை செயல் அலுவலர் திரு வீரபிரம்மம், ஆலய அர்ச்சகர்கள், பக்தர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை ஜி.என். செட்டி சாலையில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இன்று காலை உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை பெரிய சேஷ வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. தாயாருக்கு பச்சை கரை வைத்த மஞ்சள் பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடமும் அணிவித்து சங்கு சக்கரத்துடன் கதை தந்து ஸ்ரீ பரவாசுதேவராக அலங்காரம் செய்திருந்தனர். ஆதிசேஷன் குடைப்பிடிக்க அவன் கீழ் அபயம் காட்டியபடி அமர்ந்து அருள் புரிந்த தாயாருக்கு வேத பாராயணமும் பிரபந்தமும் சேவிக்கப்பட்டன. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க தாயாருக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர அரத்தி காட்டி அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. இன்று பிற்பகல் கோவில் வளாகத்தில் உற்சவர் தாயாரை அபிஷேக பீடத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்து கலச பிரதிஷ்டையுடன் பூஜைகளை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க புண்ணியாக வாசனம், கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீஹரி பத்தினிக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது.
பின்னர் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகம் இட்டு துளசி மாலைகள் சாற்றி தூப தீபத்துடன் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் சகஸ்திரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி ஸ்னபன திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து மாலை வேளையில் உற்சவர் தாயாருக்கு விசேஷ அலங்காரம் செய்து ஆலய வளாகத்தில் ஊஞ்சல் மீது அமர்த்தி ஊஞ்சல் சேவையும் சிறப்பாக நடத்தப்பட்டது. சர்வ அலங்காரத்துடன் புன்னகை தவழும் திருமுகத்தோடு காட்சி தந்து ஊஞ்சல் ஆடியபடி அருள் புரிந்த செல்வ திருமகளை ஏராளமானோர் தரிசிக்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நாதம், வேதம் மற்றும் கீதத்துடன் தாயாருக்கு நடைபெற்ற ஊஞ்சல் சேவையை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து உற்சவருக்கு ஹம்ச வாகன சேவையும் நடைபெற்றது. அன்னப்பறவை மீது விசேஷ அலங்காரத்துடன் ஸ்ரீ பத்மாவதி தாயார் அமர்ந்து அருள் புரிய ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து வேத பாராயணம், பிரபந்த பாராயணம் நடத்தப்பட்டு தாயாருக்கு கற்பூரம் சமர்ப்பிக்கப்பட்டது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் தூத்துக்குடி ஆழ்வார் திருநகரியில் அமைந்துள்ள நவ திருப்பதி ஆலயமுமான ஸ்ரீ ஆதிநாத ஆழ்வார் திருக்கோவிலில் சுவாமி நம்மாழ்வாருக்கு தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக திருத்தேரில் உற்சவர் சுவாமி நம்மாழ்வாரை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். ஆழ்வாருக்கு பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் தங்க கிரீடம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. 2 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் காட்சி கொடுத்த பிரம்மாண்ட திருத்தேரை ஏராளமானோர் வடம் பிடித்து ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே ஆடி அசைந்தபடி திருத்தேர் வலம் வந்தது. திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் தெப்பத் திருவிழா வைபவமாக நடைபெற்றது. இதையொட்டி ஆலயத்தில் இருக்கும் உற்சவ மண்டபத்தில் அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு அலங்காரம் செய்து கோபுர தீபம் காண்பித்ததும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அம்பிகைக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உற்சவரை கேடயத்தின் மேல் அமர்த்தி கொண்டு உற்சவ மண்டபத்திலிருந்து சுமந்தபடி புறப்பட்டனர். மங்களவாத்தியங்கள் முன்னே செல்ல கோவிலின் வெளியே அழைத்து வந்து திருக்குளத்தை அடைந்தனர். அங்கு வண்ண மின் விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் மாரியம்மனை கொலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் தெப்ப உலா துவங்கியது. வான வேடிக்கைகள் முழங்க எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க நீராழி மண்டபத்தை அம்மன் எழுந்தருளிய தெப்பம் 3 முறை வலம் வந்தது. சர்வ அலங்காரத்துடன் தெப்பத்தில் உலா வந்த அம்மனை பக்தர்கள் தரிசிக்க மீண்டும் கேடயத்தில் அமர்த்தி கற்பூரம் காட்டி கேரளத்து செண்டை வாத்தியங்கள் முன்னே செல்ல ஆலயத்திற்கு சுமந்து சென்றனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை மாம்பலத்தில் இருக்கும் பழமை வாய்ந்த ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோவிலில் உற்சவ மூர்த்திகளுக்கு தெப்போற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. வாகன மண்டபத்தில் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காண்பித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் இருபுறம் எழுந்தருளி இருக்க உற்சவரை வாமன திருக்கோலத்தில் நிறுத்தியிருந்தனர். தனித்தனி கேடயங்களில் ஸ்ரீரங்கநாச்சியாரையும் கோதை நாச்சியாரையும் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல தெய்வங்களுக்கு திருக்குடைகள் பிடித்து சாமரங்கள் வீசியபடி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து அனுமந்த புஷ்கரணியில் அலங்கரித்து நிறுத்தப்பட்டிருந்த தெப்பத்தில் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்தனர். மத்தாப்புகள் கொளுத்தி உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டியதும் தெப்ப உலா துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் படித்துறையில் அமர்ந்தபடி தரிசிக்க உற்சவர்கள் எழுந்தருளிய தெப்பம் 9 முறை வலம் வந்தது. ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு மஞ்சள் பட்டுச்சேலை கட்டி அபயமும் வரதமும் தந்து பலவித ஆபரணங்களுடன் அலங்காரம் செய்திருந்தனர். கையில் தங்க கோலக்கிளி ஏந்தியபடி நின்றருளிய கோதைக்கு நீலக்கரை வைத்த பச்சை பட்டுச்சேலை கட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் முத்துக்கள் பதித்த சாய கொண்டை கிரீடங்கள் அணிந்தபடி இருபுறம் நின்று அருள உற்சவரை உலகளந்த வாமன அவதாரத்தில் நிறுத்தியிருந்தனர். 3 அடி நிலம் கேட்ட சுவாமி
ஒன்றை பூ உலகிலும் மற்றொன்றை மேல் உலகிலும் வைத்து மூன்றாவது அடியை எங்கு வைக்க என்று கேட்க, மகாபலி சக்கரவர்த்தி மூன்றாவது அடியை தன் தலை மீது வைக்குமாறு கூறிய கோலத்தில் காட்சி தர, தெய்வங்களை உலா முடித்ததும் மீண்டும் சுமந்து கொண்டு கோவிலை நோக்கி புறப்பட்டனர். வீதிகள் வழியே வலம் வந்து ஆலயத்தை அடைந்த தெய்வங்களுக்கு ஒய்யாளி சேவை நடத்தி உள்வளாகத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் இருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்மசுவாமி ஆலயத்தில் ஸ்தல ஆச்சாரிய புருஷரான ஸ்ரீ தொட்டாச்சாரியாருக்கு திருநட்சத்திர உற்சவம் துவங்கியது. இதை முன்னிட்டு ஸ்ரீ தொட்டாச்சாரியார் உற்சவ மூர்த்திக்கு பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து கேடயத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். யோக முத்திரை காட்டியபடி அருளிய தொட்டாச்சாரியாரை பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல, இரு குடைகள் பிடித்து கேடயத்தில் அமர்த்தி வீதி உலா புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை அடைந்த ஆச்சாரியாருக்கு நீராஜனம் சமர்ப்பித்து கற்பூரம் காண்பித்ததும் வாத்தியக்காரர்கள் வலம் வந்தனர். தொடர்ந்து ஆலயத்தின் உள்ளே பிரவேசித்த உற்சவர் முன்பு அத்தியாபக கோஷ்டியினர் பாராயணம் செய்ததும் மூலவர் சன்னதியிலிருந்து சடாரி எடுத்து வரப்பட்டு ஆச்சாரியாருக்கு மரியாதை செய்து கற்பூரம் காட்டியபடி உள்ளே பிரவேசித்தனர். மதுரையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வீரமா காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் அம்மன் திருமுகம் பதித்த பிரதான கலசத்துடன் பல்வேறு கலசங்களை மேடைகள் மீது பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தி பல வடிவ குண்டங்களில் யாகங்கள் வளர்க்கப்பட்டன. இதையடுத்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் கோபுர தரிசனம் செய்ய அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் கோவில் கருவறையில் வீற்றிருக்கும் அருள்மிகு வீரகாளி அம்மனுக்கும் கலசாபிஷேகம் நடைபெற்றது. நிறைவாக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கினர். திருவாரூர் மாவட்டம் சேரன்குளத்தில் உள்ள ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் ஆலய தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதையொட்டி வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் ஸ்ரீ பூமி நீளா தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாளை கொலுவிருக்கச் செய்ததும் தெப்ப உலா துவங்கியது. பிரம்மாண்ட திருக்குளத்தை தெய்வங்கள் எழுந்தருளிய தெப்பம் 3 முறை வலம் வந்தது. சர்வாபரண பூஷிதனாக சுவாமியும் விசேஷ அலங்காரத்தோடு தாயார்களும் அழகாக அருள் புரிய தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இரவு தொடங்கி அதிகாலை வரை தெப்ப உலா நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சாமியார்பட்டி கிராமத்தில் இருக்கும் புகழ்பெற்ற அருள்மிகு வாராகியம்மன் கோவிலில் பஞ்சமியை முன்னிட்டு உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. மூலவர் முன்பு வீற்றிருக்கும் விநாயகரையும் உற்சவரம்மனையும் கொலுவிருக்கச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். அஷ்டபுஜ நாயகியாக அம்பிகை ஆயுதங்கள் ஏந்தியபடி திருக்காட்சி தர, ஸ்ரீ வாராகிக்கும் விநாயக பெருமானுக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வெள்ளி கவசம் சாற்றி பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலையுடன் அம்பிகைக்கு விரலி மஞ்சள் மாலை சூட்டி அலங்கரித்தனர். இதையடுத்து மூலவரும் விசேஷ அலங்காரத்துடன் திருக்காட்சி தர நாமார்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் உள்ள அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் உற்சவ மூர்த்திகளுக்கு ரிஷப வாகன புறப்பாடு நடத்தப்பட்டது. இதையொட்டி ரிஷப வாகனத்தின் மேல் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். மின்ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி ஆதி தம்பதிகள் ரிஷபத்தின் மீது அமர்ந்து கொண்டு பல்வேறு வீதிகள் வழியே உலாவர ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி கண்ணார கண்டு வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்த முருகன்புதூர் பகுதியில் இருக்கும் அருள்மிகு பவளமலை முத்துக்குமார சுவாமி கோவில் தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. சிறிய குன்றின் மீது அமைந்துள்ளது அருள்மிகு பவளமலை முத்துக்குமார சுவாமி திருக்கோவில். இந்த மலையடிவாரத்தின் கீழே நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேரில் உற்சவரை எழுந்தருளச் செய்ததும் அரோகரா கோஷத்துடன் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது.
பல்வேறு இசைவாத்தியங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வடம் பிடித்து இழுக்க முருகன் எழுந்தருளிய திருத்தேர் மலையடிவாரத்தை சுற்றி வலம் வந்தது. குதிரைகள் பூட்டப்பட்ட திருத்தேரில் தேவியர்கள் சமேதராக உற்சவர் முத்துக்குமார சுவாமி விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தபடி வலம் வந்து அருளினார். சென்னை திருவொற்றியூரில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு வேதவிநாயகர் கோவில் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதையொட்டி யாகசாலையில் மேடைகள் மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத மந்திரங்கள் ஓதியபடி பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டங்களில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கடம்புறப்பாடு துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோவிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றி கற்பூரம் காண்பித்தனர். தொடர்ந்து மூலவர் அருள்மிகு வேத விநாயகருக்கு முதலில் பாலாபிஷேகமும் அதைத் தொடர்ந்து கலசாபிஷேகமும் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கோவிலில் எழுந்தருளியுள்ள பரிவார தெய்வங்களுக்கும் கலச நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. மன்னார்குடி அருகே வடுவூரில் உள்ள ஸ்ரீ கோதண்டராமசுவாமி கோவிலில் மாசி மாத சித்திரை திருநட்சத்திரத்தையொட்டி சுதர்சனருக்கு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் ஊஞ்சல் மீது உற்சவர் ஸ்ரீ சுதர்சனரையும் அவர் முன்பு ஸ்ரீ விஜயவல்லி தாயாரையும் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். பட்டாடைகள் கட்டிக்கொண்டு சுவாமியும் தாயாரும் அழகாக திருக்காட்சி தர அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் ஊஞ்சலாடியபடி அருள் புரிந்த தெய்வங்களுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து தூப தீபத்துடன் பழங்கள் நிவேதித்ததும் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு காமாட்சியம்மன் கோவிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக அலங்கார மண்டபத்தில் உற்சவர் அருள்மிகு காமாட்சியம்மனுக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் மலர் மாலை பிரபை நிறுத்தி காலில் வெள்ளி கொலுசும் கைகளில் கண்ணாடி வளையல்களும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். வலது திருக்கரத்தில் கிளி, இடது கையில் கரும்பு ஏந்தி அம்பிகை திருக்காட்சி தர அஷ்டோத்திர நாமங்கள் கூறி குங்குமார்ச்சனை நடைபெற்றது. மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்திருந்த பெண்கள் அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து அம்மனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த கொத்திமங்கலம் அருகே புலிக்குன்றம் கிராமத்தில் உள்ள 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் சம்பிரோக்ஷனம் சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை சிறப்பு அலங்காரத்துடன் கேடயத்தில் அமர்த்தி ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு கோவிலின் வெளியே வந்தனர். யாகசாலை முன்பு உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்து பிரபந்த பாராயணம் நடத்தப்பட்டது. இதையடுத்து யாகசாலையில் வேத மந்திர உச்சாடனங்களுடன் குண்டங்களில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் கலச புறப்பாடு துவங்கியது. கும்பங்கள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகள் பின்தொடர கோவிலை சுற்றி வலம் வந்ததும் வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்து விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து கலசங்களுக்கு ஆரத்தி காட்டி கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். நெல்லையில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நெல்லையப்ப சுவாமி திருக்கோவில் தெப்ப திருவிழா வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் ஸ்ரீ விநாயகர், முருகப்பெருமான், பிரியாவிடை சமேதராக ஸ்ரீ நெல்லையப்பர், அருள்மிகு காந்திமதி அம்பாள் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து அமர்த்தியிருந்தனர். பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி தரிசிக்க பஞ்சமூர்த்திகளுக்கு கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் மற்றும் மகாகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளை சன்னதி தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் ஆலயத்திற்கு சுமந்து வந்து அங்கிருக்கும் சந்திர புஷ்கரணியில் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்து நிறுத்தப்பட்டிருந்த தெப்பத்தில் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். ஆதி தம்பதிகள் அழகாக காட்சி தர தெப்ப உலா துவங்கியது.
நீராழி மண்டபத்தை சுற்றி ஆதி தம்பதிகள் தெப்ப வலம் வர வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. திருக்குளத்தை சுற்றி 11 முறை தெய்வங்கள் வலம் வர பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். திண்டுக்கல்லில் இருக்கும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களிலிருந்து உற்சவ மூர்த்திகள் மின் விளக்கு வாகனங்களில் உலாவர புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் 108 விநாயகர் திருக்கோவிலிலிருந்து உற்சவர் விநாயகரை, வண்டிகாளியம்மன் கோவில் உற்சவர் மற்றும் ஸ்ரீ பத்மகிரீஸ்வரர் உடரமர், ஸ்ரீ அபிராமியம்மன் ஆலய தெய்வங்களையும் தனித்தனி வாகனங்களில் அமர்த்தி கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். வண்ணமயமாக காட்சி கொடுத்த வாகனங்களில் தெய்வங்கள் நின்றபடி உலாவர ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக உற்சவ மூர்த்திகளின் புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு சிவகணேச கந்தபெருமாள் கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு ஹோமம் வளர்த்து அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் ஸ்தல விருட்சத்தின் கீழே கலசங்களை பிரதிஷ்டை செய்து மகா குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜைகளை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து குண்டத்தில் சேலைகள், மாலைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை சேர்ப்பித்தனர். இதனிடையே அருள்மிகு வாராகி அம்மனுக்கும் உற்சவருக்கும் மஞ்சள், மாவு கரைசல், அபிஷேக பொடி, பால், தயிர் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்ததும் அருள்மிகு வாராகி அம்மனுக்கு புனித நீரையும் ஊற்றி அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் தேவிக்கு பட்டுச்சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களும் மலர் கிரீடமும் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்ததும் திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சித்தனர். இதையடுத்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு வாராகி அம்மனை தரிசித்ததும் அனைவருக்கும் குங்குமம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ஒருவந்தூரில் இருக்கும் அருள்மிகு வஜ்ரபாணீஸ்வரர் கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பாலாம்பிகைக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. சிவாலயத்தில் தனி சன்னதி கொண்டு அபயமும் வரதமும் காட்டியபடி நின்றருளும் ஸ்ரீ பாலாம்பிகைக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், அபிஷேக பொடி, மாவு கரைசல், இளநீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு நாக தேவதைகளுடன் காட்சி கொடுத்த விநாயகருக்கும் மூலஸ்தானத்தில் நாகப்படிகையோடு விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவருக்கும் தீபம் காட்டப்பட்டது. பின்னர் அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி வெள்ளி கவசங்களுடன் கிரீடமும் முத்தாரத்துடன் பதக்கமும் அணிவித்து மலர் மாலை சூட்டி அலங்காரம் செய்து தீபாரதி காட்டப்பட்டது. தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்தனர். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।